நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மேக் பண்ணுறது என்னென்னு தெரியுமா? இதில் ஸ்கிப் பண்ணுறது, ஸ்கிப் பண்ணாமல் எத்தனை நிமிஷம் ஓட்டிக்கிறாங்களோ, இல்லை ஸ்பீடு ஸ்கிப் பண்ணி கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு கூட இது பண்ணிக்கிறாங்களே, அது லிஸ்ட்டு எதில் இருக்குதுன்னா யூடியூப்பில் நம்ம ஸ்டூடியோவில் போய் நம்ம வீடியோவை செக் பண்ணி பார்த்தா அதில் தெரியும். அதுதான் எப்படிங்கிறது இந்த வீடியோ வாங்க உள்ளே போகலாம், எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறவாங்க. சப்போஸ் உங்கள் சேனலில் வீடியோ வாசனை எடுத்துங்க, ஓப்பன் பண்ணுங்க. அதில் வீடியோ அனலிட்டிக்ஸில் எடுத்துக்கோங்க. அனலிட்டிக்ஸில் இருக்குதுல, அனலிட்டிக்ஸில் ஒரு வீடியோ எதுனா அனலிட்டிக்ஸில் செக் பண்ணலாம். இல்லைன்னா ஆல் அனலிட்டிக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணிங்க. நீங்கள் வீடியோலாம் போய் செக் பண்ணலாம், இல்லை அனலிட்டிக்ஸில் போய் ஆல் அனலிட்டிக்ஸில் போய் செக் பண்ணலாம். செக் பண்ணால் அதில் டீட்டெயில் ஒரு வீடியோவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். வாங்க அது காமிக்கலாம். இப்போது அனலிட்டிக்ஸில் எல்லாம் செக் மாதம் வர்றது வியூவர்ஸு காமிக்கும். 28 நாள் இது காமிச்சோன்னா இந்த பக்கம் ஈவினிங்கு எல்லாம் காமிக்கும். இந்த ஏர்னிங்கு நம்ம என்ன வீடியோ ஏர்னிங் எத்தனை பேர் இது பண்ணிக்கிறாங்கன்னு இல்லை டோட்டல் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னே போட்ட வீடியோங்க எத்தனை பர்சன்டேஜ் 97% இருக்குதா, 97%ல் நம்ம அந்த 97%ல் எத்தனை பேர் பார்த்துக்குறாங்கோ, கிளிக் ஆகிக்குது 97% பார்க்கணும். நம்ம 97% ஆகிக்குதுன்னா அந்த 97%ல் 3 வீடியோ 4 வீடியோ 2 வீடியோ 97% கீழே 94 அப்படி கம்மியாகிக்குது. அந்த 97%க்கு எப்படி பார்க்குதுன்னா இந்த பக்கம் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். 97% எப்படி ஆகிக்குது, 97 எந்த வீடியோ கம்மி ஆகிதோ, எந்த வீடியோ ஜாஸ்தி ஆகிதோ பாருங்களேன். எனக்கு 97% லாஸ்ட்டில் ஒரு வாரத்துக்கு முன்னே போட்ட வீடியோ எப்படி கோடு பாரு. அந்த அதில் பார்த்துட்டு கீழே இங்கே பார்த்தீங்களா ரெட் கலரில் கோடு ஸ்ட்ரைட்டாக போயிடுது. அந்த ஸ்ட்ரைட்டாக விடாமல் பார்த்துக்குறாங்கன்னு அர்த்தம். அந்த ஸ்ட்ரைட்டாக இருந்தால் விடாமல் பார்த்துக்குறாங்கன்னு அர்த்தம். அது விட்டு பார்த்துக்குறாங்கன்னா ஓட்டி பார்த்துக்குறாங்க, ஸ்கிப் பண்ணி பார்த்துக்குறாங்க அப்படின்னும். கரெக்டாக பார்த்துக்குறாங்கன்னா கண்டினியூ அந்த வீடியோ பார்த்துக்குறாங்கன்னு அர்த்தம். அது கண்டினியூ பார்க்காத எப்படி திரும்ப பார்க்கணும். கண்டினியூ பார்க்கல நம்ம சொன்னால் அது ஸ்க்ராப் நம்ம பார்க்கணும். இது கண்டினியூ பார்க்கணும். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் கண்டினியூ பார்க்குற போல். கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா இது பார்த்திங்களா மேலே ஸ்ட்ரைட்டு கீழே டவுனு அதுக்கு மேலே விட்டு இருந்தால் அது ஸ்ட்ரைட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குறாங்க இந்த வீடியோன்னு அர்த்தம். மேலே இருக்குது ஃபஸ்ட்டு இது பேர் அது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குறாங்கன்னு அர்த்தம். கீழே இது கொஞ்சம் பார்த்துட்டு ஃபுல் சடான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுது அப்படி போல் அர்த்தம். அதனால் ஸ்கிப் பண்ணதெல்லாம் எப்படி தெரியுமா பார்க்குறது, அது ஒரு கோடு போல் இருக்கும். அந்த கோடு நம்ம இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீடியோவுக்கு செக் பண்ணி பார்த்தா யார் பர்சன்டேஜ் ஜாஸ்தினா ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா கண்டினியூ நம்ம வீடியோ பார்த்துக்குறாங்கண்ணா. அது கிராஃப் கம்மியாக இது போல் கிராஃப் கீழே மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணி பார்க்கலாம். நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது பட்டன் அமுத்துனா இந்த பக்கம் இந்த பேர் கிளிக் அமிச்சுன்னா மேலே சைட்டு கீழே டவுனு கீழே ஸ்கிப் பண்ணி அப்புறமா யாரும் ஸ்கிப் பண்ண ஓடி விட்டுக்குறாங்க அது போலன்னு சொல்லுவாங்க. அம்புக்குறி போட்டது ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டைரெக்டாக பார்த்துக்குறாங்கன்னு அர்த்தம். அது ரெண்டாவது என்ன பண்ணிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு என்ன பண்ணணும், சடான் ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துக்குறாங்க. அது கிராஃப் காமிக்குது பார்த்திங்களா, கீழே டவுன் போய்ட்டுக்குது. கீழே டவுன் பண்ணால் பார்த்துட்டு சடான் ஸ்கிப் பண்ணது என்னென்னு பார்த்தாங்கன்னா அப்படி ஆகும். அதனால் மூணாவது அதே போல் என்ன பண்ணிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும் பார்த்துட்டு என்ன பண்ணணும் ஸ்பீடாக ஓட்டிட்டு அப்புறமா பார்த்துக்குறாங்க. அப்போ என்ன ஃபுல் டவுன் சென்ட்ரல் பார்த்திங்களா, ஸ்பீடாக ஓட்டிட்டு கீழே பண்ணிட்டு கீழே சென்ட்ரு பண்ணி பார்த்துக்குறாங்க. அது ஸ்பீடாக ஓடிக்குது. நாலாவது காமிக்கிறாங்க. அதே போல் நாலாவதும் அவ்வளோதான். அவர் என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சடான்னு ஸ்பீடை ஓட்டிட்டு பண்ணுறோம். மொத்தம் 4 ஷிஃப்ட்டுக்குது. அந்த 4 டிப்ஸில் நீங்கள் எதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டுபிடிக்கணும். அதனால தான் உங்களுக்கு வியூவர்ஸு கம்மியாகும். உங்களுக்கு சேனலுக்கு ஏன் வீடியோ வியூவர்ஸ் ஆகலன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணுறாங்களா ஸ்கிப் பண்ணாமல் அதுவும் மானிட்டேஷன் அவங்களுக்கு பெஜாராகும். ஏன்னா தெரியுமா, என்னடா நம்ம வீடியோ போட்டு நம்ம வியூவர்ஸ் வரலையே, நம்ம வாட்ச் டைம் வரலையே, நம்ம ஏர்னிங் பண்ண முடியலையேன்னு சொல்லுவாங்க. அது ஜனங்க இன்ட்ரெஸ்ட் நம்ம சேனலில் நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டோம்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். இன்ட்ரெஸ்ட்னா கண்டினியூ போல் ஸ்ட்ரைட்டாக போகும். நம்ம என்ன சென்டரில் கிட்ட நம்ம ஒரு அறுப்பு போல் எதுனா ஒரு வீடியோ போட்டோம், அது என்ன பண்ணோம் ஸ்கிப் பண்ணிட்டு ஆனால் அந்த அறுப்பு இல்லாத டைமில் போய் அறுப்பு இல்லாமல் டைமில் போய் அதை என்ன ஆகணும் பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, நம்ம எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாங்களோ அந்த இடத்துல நம்ம போர் அடிக்குதோ அந்த போர் அடிக்கிறதுல ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறம் எது நல்லா இருக்குதோ அதுலேருந்து பார்ப்போம். என்னாகும் கேப் வரும். அந்த கேப்பில் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, வியூவர்ஸும் கம்மியாகும், வாட்ச் டைம் கம்மியாகும், உங்களுக்கு ஏர்னிங்கும் கம்மியாகும். அந்த ஏர்னிங் கம்மியாகணும் என்ன ஆகுது, அப்படி தான் 50 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில்
74, 75 இன்ச்சு, 76, 77, 79 இன்ச்சு போக போக கம்மியாகுது. அப்போ என்ன ஆகுது, அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, போக போக என்ன பண்ணுவோம் அப்படியே பார்க்கறதுக்கு கம்மியாச்சு. அப்போ என்ன ஆகுது, ஸ்கிப் பண்ணும்போது எல்லா வீடியோயும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கண்டென்ட் நம்ம நல்லா இருக்குதுன்னா வீடியோ வந்து நம்ம மேலே போட்டுக்கிறது 97% இருக்குது, அந்த வீடியோ வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் கிளிக் பண்ணி கண்டினியூ பார்த்துக்கிறாங்க. என்ன இதுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டோன்னா அந்த வீடியோ வந்து கண்டினியூ போர் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ தான் எனக்கு வந்து கண்டினியூவாக பார்த்துக்குறாங்கன்னு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்குறாங்கன்னு அர்த்தம். இந்த வந்து ஃபஸ்ட்டு 95, 97 இன்ச்சு, இப்போ வந்து கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்குறாங்கண்ணா. அப்போ கூட ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கம்மியாகும். ஏன்னா மாதிரி நிறைய பேர் கிளிக் பண்ணும்போது பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு வீடியோ. அந்த பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டோமா அந்த இன்ட்ரெஸ்ட் வீடியோ வாங்க பார்ப்போம், கவனிப்பாக பார்ப்பாங்க. உன்னிப்பாக பார்ப்போம்னா இதில் வந்து என்ன கருத்துக்குது, அது என்ன இதுன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக பார்ப்பாங்க. இல்லை இதில் வந்து கம்மியாகுது போட்ட வீடியோ போடுறேன்னு சொல்லி என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ணிட்டு எது வேணுமோ அது மட்டும் போடுவாங்க. எது போர் அடிக்குதோ அவங்களுக்கு தேவையில்லாத இருக்கும், அந்த தேவையில்லாத வந்து ஸ்பீடாக ஓடுவாங்க. இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு அந்த வீடியோலேருந்து அந்த டைமிங்லேருந்து போகும். அதனால் வந்து நீங்கள் வந்து வீடியோ போடும்போது ஒரு நல்ல வீடியோ கண்டென்ட்டாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் வந்து யூடியூப் சேனல் உங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ நீங்கள் க்ரோத் ஆகலைன்னா இதை போய் செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ க்ரோத் ஆகிது, யார் யார் ஸ்கிப் பண்ணிக்கிறாங்க, யார் யார் ஸ்கிப் பண்ணாங்க, எவ்வளோ தூரம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய்க்குதா கிராஸ் போய்ட்டு தான் பிட்டாக போய்க்குதான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த அனலிட்டிக்ஸில் போய் உங்கள் இதில் போய் நான் சொல்கிற போல் இந்த போய் ட்ரிப்ஸாக பார்த்துங்க. இது போல் கோட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு, வர வர டவுன் ஆகுதுன்னா இல்லை நீங்கள் என்ன பண்ணால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்களா 89 இன்ச்சு ஃபஸ்ட்டு டவுன் ஆகிட்டு இருந்தார். அது போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இதில் போய் பாருங்கள், பார்த்துட்டு என்ன பண்ணுங்க நீங்கள் அப்புறமா நீங்கள் இது பண்ணுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் என்ன இதே போல் தான் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ போடும்போது நீங்கள் கவனமாக பார்த்துட்டு நீங்கள் உங்கள் சேனலில் வந்து ஏன் நம்மளுக்கு வந்து ஹேண்டிங் ஆகலை, எதுக்கோசம் ஸ்கிப் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ஸ்கிப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மானிடைசேஷன் ஆகிட்டு சேனலுக்கு தான் நான் சொல்கிறேன். அந்த மானிடைசேஷன் வந்து நம்மளுக்கு ஏன் ஹேண்டிங் ஆக மாட்டேங்குது அதுன்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணுறது இல்லை செக் பண்ணிக்கலாம், யார் யார் ஸ்கிப் பண்ணுறாங்கன்னு யார் யார் ஸ்கிப் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுது. அப்போது வந்து அவ்வளோ நம்ம வீடியோ அவ்வளோ மோசமாக பண்ணுமா அவ்வளோ பேசிக்கணுமா. இப்போ கூட நான் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தப்பாக பேசியிருப்பேன். அப்போ என்ன பண்ணுவோம், இது என்னடா தப்பாக பேசணும் ஸ்கிப் பண்ணிவிட கூட போயிடுவாங்க. அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடும்போது பக்கம் வந்து எது எப்படி இருக்கணுமோ அது போடுவோம். இந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட இந்த வாய்ஸ் பண்ணி போடுறவங்கலாம் கொஞ்சம் தான் ஏர்னிங் ஆகுது கம்மியாக இருக்கும் போலுக்குது. ஏன் தெரியுமா, நான் செக் பண்ணி பார்த்தேன், நம்மளே பேசி ஏர்னிங் பண்ணுறதுல கம்மியாகுது பார்த்தீங்களா. இது போல் ஏர்னிங் வந்து நம்ம போடுறதுனால கம்மியாக இருக்கும். ஏன் தெரியுமா, நம்ம பேசுறதுல விதத்தில் நம்ம இருக்கும். ஒவ்வொரு சேனல் பாருங்கள் கிளிக் ஆகிட்டு இருக்கும். ஏன் தெரியுமா, அவங்க வந்து பேச்சு திறமை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நல்லா வீடியோவில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குது. பேச்சு திறமை கம்மியாகிறவங்களுக்குலாம் வீடியோ வந்து ஏர்னிங் வந்து கம்மியாக இருக்கும். யூடியூப்பில் சம்பாதிக்கிறவங்கன்னா பேச்சு திறமை வேணும். இந்த பேச்சு திறமை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆறாமல் நீங்கள் வந்து வீடியோ வந்து 100% உங்கள் வந்து சேனலில் ஏர்னிங் பண்ணுவோம். $100 கூட ஒரு மாதத்தில் கூட $100 கூட ஏர்னிங் பண்ணிடலாம். அதுபோல் வந்து பேச்சு திறமை இருக்கணும். பேச்சு திறமை வந்து நீங்கள் வீடியோ போட 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 உங்களுக்கு வந்து பேச்சு நல்லாயிருக்கும். அப்போ என்னன்னா வீடியோ வர வர உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா யாரும் பார்க்குறது கூட நல்லாயிருக்கும். அதனால் பாரு இந்த நம்ம பேச்சில் வந்து கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க ஸ்கிப் பண்ணுவோம், பார்ப்பாங்க கொஞ்ச நேரம், என்னடா இவன் சொதப்புறான்னு சொல்லி என்னமோ ஸ்கிப் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்துடுவாங்க. அந்த கிராஃபில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, பேச்சு திறமை கம்மியாகுது. இந்த கிராஃப் நிறைய போயினுக்குது பார்த்தீங்களா. பேச்சு திறமை நல்லா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்னமோ கட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு கம்முன்னு போயிடுவாங்க, வேறு வீடியோ பார்ப்பாங்க. அதுபோல் தான் நம்ம வீடியோ போடும்போது கவனமாக பார்த்து. ஏற்கனவே நான் வீடியோ போட்டதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு 1.5 மாதத்தில் நான் என்ன வந்து என் பேச்சில் வந்து நான் சொதப்பனால என்ன பண்ணேன், என் வீடியோ வந்து ஏர்னிங் வந்து கம்மியாகினுக்குது. ஏன் தெரியுமா, எனக்கு இன்னும் $10 வந்து இன்னொன்று எனக்கு வந்து பின் நம்பர் வரதுனால எனக்கு வந்து ஏர்னிங்கே ஆக மாட்டேங்குது. அதனால் தயவுசெய்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கண்டினியூ போடுங்க. என்னை போல் சொதப்பாத வீடியோ வந்து லேட் பண்ணி போடாதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு வந்து என்ன தெரியுமா ஆகுது, நான் வீடியோ வந்து லேட் பண்ணி போடுறதுனால தான் எனக்கு வந்து ஏர்னிங் வந்து கம்மியாகினே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீடியோக்கும் உங்கள் சேனலுக்கும் இம்ப்ரூவ் ஆனோன்னா மானிடைசேஷன் ஆச்சுன்னா ஒரே கண்டென்ட்டில் உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ போடுங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏர்னிங்காகவும் க்ரோத் ஆகும். அதனால் நீங்கள் வந்து 100% டெய்லி இல்லைன்னா கூட சரி, வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் வீடியோ உங்கள் சேனல் ஒரு அப்லோடு வீடியோ வந்துச்சுன்னா உங்கள் வந்து சேனல் வந்து பார்க்குறவங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. அது வந்து சைட்டு யாரும் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்கிப் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து வருமானம் வரும். யூடியூப்பில் வருமானம் பண்ணுறவங்க நினைக்கிறேன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா போடுங்க டெய்லி. இல்லை உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு டைமுக்கு டெய்லி கூட வீடியோ போடுங்க. என்னால் வீடியோ டெய்லி ஆகாதனால நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி போடுவேன் நான் இதுக்கு மேலே. வாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.